திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அமைந்துள்ள திருவரங்கம் உலகின் மிகப்பெரிய செயற்படும் இந்து கோயிலாக கருதப்படுகிறது. இது ஸ்ரீ ரங்கநாதசுவாமி கோயிலாகவும் அறியப்படுகிறது. கோயில் காவேரி மற்றும் கொள்ளிடம் நதிகளின் சங்கமத்தில் அமைந்துள்ள தீவில் அமைந்துள்ளது. இதனால் அதன் ஆன்மீக முக்கியத்துவம் மேலும் உயர்கிறது. திருவரங்கம் கோயில் இராமாயண காலத்திலிருந்து முக்கிய இடமாக விளங்குகிறது. சோழர்கள், பாண்டியர்கள், ஹோய்சலர்கள் மற்றும் விஜயநகர பேரரசர்கள் பல தலங்களை கட்டி விரிவுபடுத்தி கோயிலின் வரலாற்றை வளமாக்கினர். கோயிலின் வரலாறு சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக நீள்கிறது. திருவரங்கம் 108 திவ்யதேசங்களில் முதல் தலமாக கருதப்படுகிறது. இது ஸ்வயம்பு தலமாகவும் அறியப்படுகிறது, அதாவது தானாக உருவான தலம். கோயிலின் ஆன்மீக முக்கியத்துவம் பக்தர்கள் மற்றும் ஆழ்வார்களின் பாடல்களில் பெரிதும் வெளிப்பட்டுள்ளது. ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியர்களின் ஆன்மீக பயணங்களின் மையமாக திருவரங்கம் விளங்குகிறது. ராமானுஜாச்சாரியர் இங்கு தங்கியிருந்தார். அவரது பாசுரங்கள் மற்றும் விரதங்கள் இங்கு புகழ்பெற்றன. பக்தர்கள் பூஜை செய்து ஆசீர்வாதம் பெற வருகின்றனர். கோயிலில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் வைகுண்ட ஏகாதசி, ரத யாத்திரை மற்றும் ஜெய்யார்புரம் விழாக்கள் குறிப்பிடத்தக்கவை. இந்த விழாக்கள் கோயிலின் ஆன்மீக முக்கியத்துவத்தை மேலும் வலுப்படுத்துகின்றன மற்றும் பக்தர்களை ஈர்க்கின்றன. கோயிலின் கட்டிடக்கலை தமிழ்நாட்டின் பாரம்பரிய கட்டிடக்கலைக்கு சிறந்த உதாரணமாகும். கோபுரங்கள், மண்டபங்கள் மற்றும் சிற்பங்கள் கோயிலின் அழகையும் ஆன்மீகத்தையும் பிரதிபலிக்கின்றன.